நீங்க அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ 3-4 வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஆமா, நல்லா கவனிங்க. இங்க அடுத்து என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா, என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு எதிராக பேசுவது மாத்திரமல்ல, அவரையே வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுவது. இங்க என்ன சொல்றாங்க? ஏன் எங்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்? எதுக்கு எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார்? இப்படி சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தார். என் பொண்டாட்டியும் சாகணும், என் பிள்ளையும் சாகணும், நானும் சாகணுமா? இதுக்காக எங்களை கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி கர்த்தர் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது. கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்குமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதுவும் வேதம் சொல்லுகிறது, நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதது தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? 4ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்னா, தவறான வழி நடத்துதலை தேர்வு செய்ய முயற்சிக்கிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் தொடர்ச்சியா கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அழகா வேதத்துல 1 by 1 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த வழி சரியில்லை, இந்த லீடர் மோசே சரியில்லை, அவனுடைய ஒர்க்கர்ஸான காலேபும் யோசுவாவும் சரியில்லை, அதனால இனிமே இவங்க காட்டுற வழியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? எனக்குன்னு ஒரு லீடரை நான் செலக்ட் பண்ணிக்க போறேன், நான் எனக்குன்னு ஒரு வழியை நியமிச்சுக்க போறேன். இனிமே என்னுடைய பாதை வேற, உங்க பாதை வேற, என்னுடைய லீடர் என்ன சொல்றானோ அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செயலை செய்வது கூட வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கலன்னு தான் சொல்லுது. பல நேரங்களில் நாமளும் அதை செய்யறோமா இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம சொல்ற கர்த்தர் இந்த வழியில போக சொல்றாரு, கர்த்தர் இந்த ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி நட, இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த வார்த்தைக்கு விரோதமா நாம மாறாக செய்வதே இவங்க சூஸ் பண்ற இன்னொரு வழிக்கு தான் சமம். அப்ப நீ கர்த்தரை லீடரா ஏத்துக்காம உன்னையே நீ லீடரா மாத்துற. கர்த்தருடைய வார்த்தை உன்னை வழி நடத்துறதுக்கு பதிலாக நீயே உன்னுடைய வார்த்தையை கொண்டு உன்னை நீயே மேய்ச்சிக்கிற. நல்லா கவனிங்க. உங்களை நீங்களே மேய்த்துக்கிறது கர்த்தர் அடைக்கல, அவர் தான் மேய்ப்பார். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். அதுதான் சங்கீதம் 23 சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நாமெல்லாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்றது எதற்கு சமம்னா, தவறான வழி நடத்தல செய்ய நாம முயற்சி